உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே காவேரி விஜய் தாத்தா எல்லாரும் பேசுகிறத மாடியிலேருந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் அப்படின்னு கத்துறாங்க. விஜய் அப்படியே தாத்தாவை திட்டின மேனிக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. காவேரி ஐயோ அப்படியே பார்க்குறாங்க. உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அப்படியே காவேரி சுவங்கின்னு தலையை பிடிச்சிட்டு மாடியிலேருந்து அப்படியே விழுக கரெக்டாக இங்கே காவேரி விழுகிறதுக்கும் சாரதா இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கும் நேரம் கரெக்டாக இருக்குங்க. காரணம் இங்கே பாப்பாவுக்கு முடியலை அப்படிங்கிறத ஃபோனில் பேசிக்கிறாங்க. இப்போ தான் மாமியாலும் மருமைன்னு நல்லா பேசிக்கிறாங்க இல்லையா? இவங்களோட தானே உண்மையான உறவு இருக்குது. எங்கள் காவேரிகிட்ட கொஞ்சம் மறைச்சி பேசுகிறாங்கல்ல, அதனால இங்கே பேத்திக்கு முடியலை அப்படின்னு பறந்தடிச்சு ஓடி வர்றாங்க. இப்போ பார்த்தா மக உருண்டு விழுகிறதுக்கும் சாரதா ஒடியாறதுக்கும் அதுக்கு முன்னாடியே நம்ம தலைவர் ஓடி போய் அப்படியே தாங்கி பிடிக்கிறாருங்க. காவேரி அப்படின்னுக்கிட்டு அப்படியே கீழே உருண்டு 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 வராங்க. அப்படி கொஞ்சம் தாங்கி பிடிச்சிடுறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அப்படியே தூக்கியாந்து அப்படியே கீழே நிப்பாட்டுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா பாப்பாவும் ஓடி வந்துடுது. அப்பா என்னாச்சுப்பா, டேடி என்னாச்சு அப்படின்னு வருது. மெல்ல மெல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரி இங்கே பாருமா பாரு அப்படிங்கல லைட்டாக தண்ணி தெளிக்கிறாங்க. ஆனால் கண்ணை முழிச்சிடுறாங்க. சாரதாவும் என்னடி இங்கேண்டி வந்த, எப்படி வந்த? இல்லைம்மா பாப்பாவுக்கு முடியலன்னு வந்தேம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிக்கிறாங்க. தாத்தாவையும் அங்கே ராதாவையும் பார்க்குறாங்க. அப்படியே தூக்கி வாரி போடுது. ஐயோ சுயனு வந்துருச்சோ, இப்படி பார்க்குறாளே அப்படிங்கிற முறைச்சி பார்த்துட்டு கிட்டக்க வராங்க. காவேரி காவேரி அப்படின்னு விஜய் என்ன பண்ணுறாங்க, கையை பிடிக்கிறாங்க. காவேரி கையை, என் கையை விடுங்க விஜய், என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராங்க. தாத்தாவை பார்க்குறாங்க. அங்கே மாமியாலையும் பார்க்குறாங்க. சின்ன மாமியாலையும் பார்த்துக்கிட்டே இருக்கல காவேரி அப்படின்னு பின்னாடியே போகிறாருங்க. பயம். இன்னைக்கு இந்த ஆள் தயவு இல்லைன்னா காவேரி அந்த வீட்டில் குப்பை கொட்டியிருக்கவே முடியாது. இருந்தாலும் ஒருத்தவங்க பிரியாணி நிறையா போடுறாங்க, நல்லா சாப்பாடு இலை நிறைய வைக்கிறாங்கன்னு ஒரு ஓரத்தில் நரகள் எழுதி வச்சா அந்த அவ்வளோ சாப்பாடு போட்டும் புண்ணியம் இல்லாமல் போயிடும் தானுங்க. கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கூடவே ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஹைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காண்டாகிறாங்க. விஜய் வந்து தடுக்கிறாரு. இவருக்கு கோவம் வரையில் விட்டு விளாசி தள்ளுனார்லங்க தாத்தா சித்தப்பு சித்தியில். அப்போ இவங்களுக்கும் கோவம் வரும் தானே, நம்மளும் சிங்க பெண் தானேங்க. அப்படியே அவருக்கு கண்ணுக்கு சிங்கம் பாயிற மாதிரி இருக்கு. போயிட்டு கழுத்தை பிடிக்கிறாங்க, சட்டையை பிடிக்கிறாங்க தாத்தாவை. பாவிங்களா பாவிங்களா, ஏன்டா என் வாழ்க்கையை இப்படி செதறடிச்சிங்க. நான் உங்களை நல்லா பண்ணுறேன், சீவி சிங்காரிக்கிறேன்னு சொல்லி சொல்லி என் வாழ்க்கையை செதறடிச்சிருக்கீங்களே, என்னை என் புருஷன் என் பிள்ளை எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்கீங்களா பாவிங்களா. எனக்கு சுயநினைவு போயிடுச்சுன்னா அதுக்காண்டி சுத்தமாக போயிடுமா. என் புருஷன் அன்புல இருந்தா எனக்கு எல்லாமே வந்திருக்கு மேடா, பாவிங்களா அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சப்பு சப்புன்னு நெஞ்சிலே அடிக்கிறாங்க. அப்படியே காவேரி அப்படிங்கிற விடுப்பா, நான் பண்ண பாவத்துக்கு என் பேத்தி அடிக்கட்டும், நீ அடிமா அடிமா அப்படிங்கிறாங்க. ஹோ, நீங்கள் அடிமான்னு சொன்னோன்னே நீங்கள் நல்லவராயிருவீங்களோ வல்லவராயிருவீங்களோ, நீ என்னைக்கு இருந்தாலும் நீ கள்ளன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. இங்கே பாரு காவேரி, நீ எங்கள் அப்பாவை அடிக்காத அப்படிங்கிற. ஏய் அப்படின்னு கையை தூக்குறாங்க. எல்லாத்துக்கும் நீ மட்டும் என்ன, நீனும் அதில் ஒரு தூண்டுகோல் தானே, சும்மா வந்து பேசாத நட்டிக்காத அப்படின்னு சொல்லல. எங்க உன் புருஷன் எங்க, எல்லாரும் சேர்ந்து என்னை என் புருஷனை பிரிச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ருத்ர தாண்டம் ஆடுறாங்க. சாரதா வந்து அம்மாடி என் பிள்ளைக்கு நினைவு வந்துருச்சா அப்படின்ட்டு காவேரி காவேரி விடுமா, உனக்கு நினைவு வந்துருச்சுல அது போதும், இவங்களை விட்டுரு அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு திட்டணுமா தாத்தாவை திட்டி கழுவி ஊற்றுறாங்க. விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. விஜய் எப்படி விஜய், நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை 5 வருஷமாக பிரிச்சுட்டாங்களே விஜய் அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க. காவேரி உனக்கு நினைவு வந்துருச்சா காவேரி அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. சாரதா பார்க்குறாங்க. இங்கே பாருடி விட்டுறி போனா போது, அது ஏதோ தப்பு பண்ணிடுச்சுங்க, விடு, உனக்கு தான் இப்போ நினைவு வந்துருச்சுல, நீங்கள் வாழணும்டி, நீங்கள் 2 பேரும் வாழணும். அம்மா நிறுத்துமா, மறுபடியும் சும்மா நினைவு வந்துருச்சுன்னு சொல்லாதம்மா. என்னடி சொல்ற அப்படிங்கிற, எனக்கு ஒரு மண்ணும் வல்ல அப்படிங்கிறாங்க. அப்பாடாங்கிற மாதிரி ராதா பார்க்குது. விஜய்க்கு அப்படி தூக்கி வாரி போடுதுங்க. அப்படி சிரிக்கிறவர் இவ்வளோ கோவத்தில் கத்துனாலும் நம்ம பொண்டாட்டிக்கு நினைவு வந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருந்த மனுஷன் அண்ணியை நான் நினைக்கல சொங்கின்னு எந்திரிக்கும்ல, அம்பின்னு சொன்னோன்னே சொங்கின்னு அந்த படுக்கும் பார்த்தீங்களா ஒரு பாட்டிலு, அந்த மாதிரி அவருக்கு அப்படியே அடங்கி போயிருதுங்க ஆசை பாசம்லாம். காவேரி அப்போ என் நினைவு வரலையா, இப்போ விஜய்னு சொன்னால் என் கையை பிடிச்ச, இவ்வளோ வேகமாக அவங்களாம் சண்டை போட்ட அப்படின்னு சொன்ன கையோட அதுக்கெல்லாம் உணர்வு வந்து தான் பேசணும் இல்லை விஜய், உள்ளுணர்வு இருக்குல்ல, அந்த உள்ளுணர்வு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு இத்தனாலும். என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இதோ எங்கள் அம்மா நிற்கிது, எங்கள் அம்மாட்ட எத்தனை வாட்டி கேட்டேன் சொன்னீங்களா, என் கனவுல இவர் வாராருன்னு சொன்னேன், வெக்கத்தை விட்டு சொன்னேன், என் தங்கம் எங்கே அப்படின்னு ஓடி போய் தூக்குறாங்க. இதோ என் தங்க கட்டி என் கண்ணு முன்னாலே என் பெத்த புள்ள எனக்கு அம்மா இல்லைன்னு எத்தனை நாள் அழுதுருக்கா,
இது எல்லாத்தையுமே நான் அப்படியே ஒரு நிமிஷம் நீங்கள் இப்போ பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லி தானே சண்டை போட்டீங்க. என் பொண்டாட்டி என் மேலே எவ்வளோ உயிராக இருந்தா, நான் அவன் மேலே எவ்வளோ உயிராக இருந்தேன், பிரித்து வச்சுட்டீங்களே பாவீங்களா. 5 வருஷமாக நாங்கள் நல்லா வாழ்ந்துருப்போமே. ஆக்சிடென்ட் ஆனோன்னே அவளுக்கு சுயநலம் போயிருச்சே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அவங்க அம்மாவோட கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சுட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா, இனிமேல் எதுவும் பண்ணாதீங்க, என் பொண்டாட்டியை நான் காப்பாற்றிக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்ட விஜய். அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு விஜய். எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு புள்ள இருக்கிறது, எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு ஏற்கனவே எனக்கு உடல் ரீதியாக எனக்கு தெரிஞ்சிச்சு. உடலில் புள்ள பெற்ற மாற்றம் தெரியாதா என்ன? எங்கள் அம்மாட்ட கேட்டேன். ஆக்சிடென்ட்டில் இந்த காயங்கள் தையல்கள்னு சொல்லி என்னை மலிப்பிருச்சு. என் வயிறில் என்ன தையல்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என் பிள்ளைய நினச்சி பார்த்தேன். என் பிள்ளை என்னை பிரித்ததையும் நீங்கள் பேசுனது எல்லாம் கேட்டேன்னு என் கேட்ட கையோட என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. என் வயிறு, என் பெத்த வயிறு எப்படி துடிக்குது அப்படின்னு அந்த குழந்தையும் தூக்கிக்கிறாங்க. செல்லம் அம்மா, நான் உன் அம்மாடா, நீ தாண்டா என் குட்டி, என் தங்கம் அப்படிங்கிற அம்மா அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்த்தேன். எங்கள் அம்மாவும் என்கிட்ட மறைச்சிருச்சு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதில் தான் நான் மயங்கி விழுந்தேன். மயங்கி விழுந்தாலும் உங்களை நான் திட்டாமே அப்படிவேன். இப்போ கூட உங்களை அப்படின்னு எகுறாங்க. அம்மா பாவம்மா, தாத்தாவும் பாட்டி என்னை நல்லா வளர்த்தாங்கம்மா, வேணாம்மா அவங்கள திட்டாதீங்கம்மா அப்படின்னு பாப்பா மறிக்குது. அப்படியே கோவத்தோட பாய போன நம்ம சிங்க குட்டி அப்படியே நிற்கிறாங்க. காவேரி, என்னடாம்மா குட்டிமா சொல்கிற? ஆமாம்மா, என்னை வளர்த்தாங்கல்ல, நான் வளர்த்த சொல்லடா, அவங்கள போய் வேணாம் திட்ட வேணான்னு சொல்கிறியா? ஆமாம்மா, போனால் போயிட்டு போகுது, பொழைச்சி போட்டுமே. தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறாங்கல்ல, மன்னிப்பு கேட்குறாங்களா? அவங்களாம் திருந்த மாட்டாங்கம்மா. இன்னமும் அந்த பசுபதி எங்கேயாவது பார்த்தாங்கன்னு வைவேன், மறுபடியும் ஐயோ நம்ம பேரனுக்கு இந்த காவேரியால் ஆபத்து வரப்போகுது, இந்த காவேரியை தூக்கி கொண்டு எங்கேயாவது தொலைச்சி தலையை முழுகுங்க அப்படின்னு அந்த ஏதாவது ஒரு குள்ளநெறி கூட்டம் மாதிரி பிளான் போடுவாங்கம்மா. பசுபதினு சொன்னோன்னே, ஏய் காவேரி உனக்கு எப்படி பசுபதி? இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தாருமா எல்லாத்தையுமே. அந்த பசுபதியால் என் பொண்டாட்டி எனக்கு ஆபத்து வரும்னு பிரித்து வச்சுட்டீங்களே பாவீங்களே அப்படின்னு விஜய் சொன்னாருமா. ஏன் விஜய் சொன்னாருமா? அப்பவே தெரிஞ்சிருச்சு அந்த பசுபதி தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு. இவங்களாம் திருந்த மாட்டாங்கடா, திருந்த மாட்டாங்க அப்படிங்கல. போயிட்டு போதுமா, திருந்தாத ஜென்மம், இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி விட்டு தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி இப்படி கோவத்தில் அப்படியே உச்சம் அடைஞ்சது மாதிரி அப்படியே அடங்குறாங்க. விஜய் வந்து சாரி, அமைதிடா அமைதிடா ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க. நான் அவங்கள நல்லா கொடுத்து கழட்டிட்டேம்மா, எனக்கு நேற்று தாண்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. உன் குரல் என்கிட்ட பேசின பாரு, நான் அம்மா மிஸ்ஸு பேசுகிறேன்னு அப்போயே உன்னை பற்றி தெரிஞ்சுட்டேன் காவேரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன், உன்னை பார்க்குறதுக்கு ஓடோடி வந்தேன். நீ ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு அப்புறமும் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன், வீடு பூட்டி கிடந்துச்சு. அப்படியே நான் வந்து போனேன் தெரியுமா? காலையிலையும் சாயந்தரமும் நிலவும் சூரியனும் மாறி மாறி வர்ற மாதிரி உன்னை தேடி தேடி வந்தேன் காவேரி. வந்தப்போ தான் நீங்கள் ஊர்லேருந்து இறங்கி வந்தீங்க, என்ன உங்கள் அம்மா திட்டினாங்க. தெரியுமே, அதான் வீட்டை விட்டு விரட்டி துரத்தி அடித்தாங்களே அப்படின்னு சொல்ல, இல்லடி உனக்கு எதாவது ஆயிரம்னு தான். என்னம்மா ஆயிரும், எப்படிமா ஆகும், உண்மையான காதல் எப்படிமா மறையும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீ எல்லாத்தையும் மறந்து தாண்டி இருக்கிற அம்மா, அது ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சுமா. இப்போ பாரு, எனக்கு அந்த நினைவே வரல, இருந்தாலும் என் கனவுல வந்ததை வச்சு இவங்களாம் சொன்னதை வச்சு இதோ என் புருஷன் நான் ஏற்றுக்கிட்டேம்மா அப்படின்னு இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜயா நம்ம காவேரி. விஜய்க்கு அப்படியே சொர்க்கமே என்றாலும் நம்ம பொண்டாட்டி போல ஆகுமாண்டு அடடான்னு சந்தோஷம் தாங்கலை. முன்னாடி நிற்கிற துரோகி தாத்தாவெல்லாம் மறந்துட்டாருங்க. போயிட்டு போ பொழைச்சி போங்க போங்க அப்படின்னு ஜாடையிலே கையை காமிக்கிறாரு. தாத்தாவும் ராதாவும் ரூம்குள்ளே ஓடி போயிடுறாங்க. அம்மாடியோ என்னம்மா புயலாக பாஞ்சுட்டா வாப்பா நீங்கள் அப்படின்ட்டு உழுக்க ஓடிடுதுங்க. சித்தப்பு சொட்டத்தலையை மட்டும் இருந்திருந்தேன்னா இன்னைக்கு வச்சுருப்பாங்க, வழுக்க மண்டையில் ஆணி மூட்டியிருப்பாங்க. அடுத்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோடி உன் புருஷனை ஏற்றுக்கிட்டியேடி அப்படிங்கிறாங்க. அம்மா புருஷன் தாம்மா ஏற்றுக்க முடியும், அப்புறம் பிள்ளை நான் சொல்ல முடியும். சொல்லுவாங்கடி, நீ சொன்னடி என் பிள்ளை நீ தானே அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா, நான் சொன்னேன்னா? சொல்லியிருப்பேன் இவ வாயாடி தானே இந்த காவேரி அப்படின்னு தன்னே சொல்லிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்ல, அம்மான்னு உடனே அடடடா அப்படியே மறுபடியும் தூக்கி வாரி கட்டிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. என்னத்தை நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்கன்னு அதுக்கப்புறம் விஜய் கேட்குறாங்க. இல்லை என் பேத்திக்கு முடியலன்னு சொல்லவும் நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் நீ எதுக்கடி காவேரி வந்த, அவளுக்கு முடியலன்னு சொல்லுந்தாம்மா, என்னால் அங்கே இருக்கவே முடியலம்மா, அதாம்மா நானும் வந்துட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, இவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வருதோ வரலையோ, இப்போ உங்களை முழுசாக ஏற்றுக்கிட்டா எனக்கு என்னோட காவேரியை நான் உண்டு பண்ணுவேன். அந்த பழைய காவேரியை என்னோட எப்படி இருப்பா, சண்டை போட்டுக்கிட்டு அள்ளி அணைச்சிக்கிட்டு அவளை நான் வர வைப்பேன். அத்தை என்னத்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பழைய இடங்களுக்கு, நீங்கள் வாழ்ந்த இடங்களுக்கு போகணும்ப்பா அப்படிங்கிறாங்க. சாரதா கண்டிப்பாக இருந்தால் இப்போவே கிளம்பிட்டோம். என்ன தம்பி சொல்கிறீங்க? ஆமத்தை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அத்தை நீங்களும் வாங்க அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு தம்பி, அதெல்லாம் வேணாம், நல்லா இருக்கா?
நீங்கள் வந்தால் தான் பாப்பாவை தூக்கிக்க முடியும், நான் உங்கள் பாப்பாவை நான் தூக்கிக்க முடியும். ஐயோ போங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. என்ன என்ன அங்கே என்ன நாடகம் ஓடுது அப்படின்னு காவேரி சொல்ல, ஒன்றும் இல்லைம்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பா பொண்டாட்டி அதிகாரத்தை காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 நாள் லீவை போடுறாங்க, கிளம்புறாங்கங்க. 4 பேர் சும்மா சிட்டா பறக்குறாங்க அந்த பழைய வீட்டுக்கு. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு உள்ளர போகிறாங்க. அப்படியே சும்மா கிடக்குங்க. அப்பப்போ சுத்தம் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஓரலாக இருக்குது. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் எல்லாத்தையும் கூட்டுறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சாரதா. நீ பாப்பா மட்டும் பார்த்துக்கம்மா, அவளை நீ கொஞ்சம் விளையாண்டுக்க அப்படிங்கிறாங்க. தோட்டக்காரர் ஓடி வராரு. ஐயா வாங்கய்யா அப்படின்னு. என்னப்பா உள்ளுக்கு கதவை திறந்து சுத்தம் பண்ணலையா? இல்லைங்கய்யா நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டேன், வீட்டில் முடியலை. பொண்டாட்டிக்கு முடியலைன்னு போனியா? அப்போ ஓகே பொண்டாட்டிக்கு முடியலைன்னா நீ ஆளாக பார்க்கணுயா. பொண்டாட்டி தான் நமக்கு முக்கியம், பொண்டாட்டி தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிறாரு. காவேரி பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்க. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு. முருகா உன்னை நான் வணங்கினக்கு அழகான கண்ணுக்கு அழகான புருஷனை கொடுத்துருக்குற. நீ எங்கே முருகா இருக்கிற? உன்னை பார்த்தேன்னா நான் உன்னை ஆசைதர கொஞ்சுவேன். இப்படிப்பட்ட ஒரு மன்மதனை எனக்கு எப்படா எனக்கு புருஷனாக கொடுத்தேன்னு கேட்பேன். முருகா ஐயோ எனக்கு நினைவு வருதோ வரலையோ, என் மனசு முழுக்க அடி சொல்லுடி சீக்கிரம்னு விஜய் பின்னாடின்னு கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என் மனசு முழுக்க என் புருஷன், என் ஆசை புருஷன் தான் இருக்காரு. ஐயோ அவர் ஆசையாக இருக்காரே, அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல் தோணுது. அவர் எதுவும் நினைப்பாரா? இல்லையே, ஏன் காவேரி அவர் உன் புருஷன் தானே, கட்டிப்பிடி முத்தம் கொடு அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் கொடுக்க முடியாது, என்னோட பழைய நினைவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரை போய் கட்டி பிடிக்குமா, அதுதான் கரெக்டு அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுப்படியெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. சில பல பொருள் எல்லாம் போய் தோட்டக்காரர் வாய்ந்து கொடுக்குறாரு. சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாரதா நான் சமைக்கிறேன்டி நீ போடி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சமைச்சிக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நீ போ அப்படிங்கிறாங்க. போம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டே உட்கார வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய் தலைவர் வந்து கலக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அப்படியே நிற்கணும், நான் தான் சமைப்பேன் அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு தாளிச்சுக்கிட்டு இருக்கல, மாப்பிள்ள நீங்கள் தூக்கிட்டு போங்க அவளை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேத்தியை தூக்கி வந்து உட்கார வச்சுட்டு 2 பேரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, அப்படியே மேலே என்ன 2 கையை நீட்டி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல காவேரி மேலே நீட்டுறாங்க. அப்படியே அழகா தூக்கிக்கிட்டு போயிடுறாருங்க. ஐயோ விடுங்க விஜய் அப்படின்னு சொல்லி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. காவேரிக்கு ஒரே சந்தோஷம். நம்மளே ஆசைப்பட்டோம், இப்போ தான் நினச்சோம், உடனே ஆண்டவன் நிறைவேற்றிட்டானே, தேங்க்யூ கடவுளே அப்படின்னு நினைக்கிறாங்க காவேரி. என்ன பண்ணுறாங்க, மேலே ரூமுக்கு போகிறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பரவாயில்ல எல்லாமே சுத்தபத்தமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு பார்க்குறாரு விஜய். அப்படியே ஒவ்வொரு இடமா தொட்டு பார்க்குறாங்க. சந்திரமுகி படத்தில் டொயின்னு ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, நம்ம ஜோதிகா உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தட்டி தட்டி தொலைச்சி தூசி தட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தொட்டு பார்க்குறாங்க. அந்த சோகமான மியூசிக் போகுது. அதுக்கப்புறம் விஜய் நினைக்கிறாங்க, எதுக்கு இப்போ சோகமாக நம்ம நினச்சிக்கிட்டு அப்படின்னு டக்குன்னு பேச்ச மாற்றுறாங்களா. காவேரி வா, இந்த இடத்துல தான் நம்ம 2 பேரும் அதிகமாக உட்காந்துருக்கோம் அப்படின்னு உட்காடுறாங்க. அப்புறம் கீழே ஒரு ஊஞ்சல் இருக்குது, அந்த இடம் தான் உனக்கு ஃபேவரே, அதிலே தான் பொழுதுக்கு உட்காந்துருப்பேன் அப்படிங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம நினைவு வந்துருச்சுன்னு சொல்கிறது, நினைவு வந்துச்சுன்னு சொன்னால் தானே இவரை கட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதாவது மண்டையில் மோதுச்சுன்னா வந்துருச்சு நினைவுன்னு சொல்லலாமே ஐயோ அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க. அப்போது நம்மளை கட்டி பிடிக்க ஆசைப்படுறா நம்ம செல்லக்குட்டி, பரவாயில்ல நம்மளே போய் கட்டி பிடிப்போமா, சே நினைவு இல்லாதவளை போய் கட்டி பிடிக்கிறது தப்புன்னு நினைப்பாளே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க, பால் விளையாடணும்னு குட்டிமா சொன்னா, மேலே பால் இருக்குது எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறாங்க. எடுங்க அப்படிங்கிற தூக்கி போடுறாரு. அப்படியே வேணுங்கன்னே தலையில் போடுற மாதிரி இவங்களும் தலையில் போடுற மாதிரி மண்டையை காமிக்க, மண்டையில் பட்டன்னு விழுகுது. அம்மா அப்படின்னு காவேரி கீழே விழுகுறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சாரதாவும் என்னாச்சு அத்தை வாங்க அப்படிங்கல, குட்டிமா வாடா அப்படிங்கல, எல்லாம் ஓடி வராங்க. என்னாச்சுங்கல அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. தண்ணி எடுக்கிறாங்க, தண்ணியை தெளிக்கிறாங்க. விஜய்க்கு சிரிப்பாக வருது. நடிக்கிறா நம்ம ஆள், நம்மளை கட்டி பிடிக்கணும், பரவாயில்லையே நம்ம ஆள் அப்படியே துருன்னு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்தோன்னு அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன் ஆஸ்பத்திரியில் தானே இருந்தேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சா, தையல் போட்டாச்சா, எனக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு கேட்க, உடனே சார் வந்துட்டு, மாப்பிள்ள காவேரிக்கு சுயநினைவு திரும்பிருச்சு மாப்பிள்ள, உங்கள் பொண்டாட்டி பேசுகிறா. அத்தை என் பொண்டாட்டி தான் எப்பவும் பேசுவாள் அத்தை, ஐயோ அதை விடுங்க காவேரி அப்படிங்கல. அம்மா விஜய் எங்கே விஜய், உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா ஆக்சிடென்ட் ஆச்சு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அப்பாடா இதுக்கு தானே ஆசைப்பட்ட காவேரி அப்படின்னு இருக்கையை கட்டி பிடிச்சி நச்சுன்னு மூஞ்சி கண்ணம் காதலெல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க. விஜய்க்கு
சிரிப்பு தாங்க வருது. இப்போதைக்கு அவருக்கு ரொமான்ஸ் காதல் வரலங்க. காவேரியோட குறும்பு, அந்த அந்த ஒரு ஏக்கம், அதை நினச்சி சிரிக்கிறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சாரதா என்ன பண்ணுது, ஐயோ அடுப்பில் வச்சுட்டு இருந்தேனே தீஞ்சு போயிடும், வாமா குட்டிமா அப்படின்னு. இல்லை நான் வரல, நீ வாடா அப்படின்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்று சேரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி. என்ன பண்ணுறாரு விஜய், காவேரி உனக்கு நினைவு வந்துருச்சாடி, என் தங்கம் வந்துருச்சா, வந்துருச்சு விஜய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்க. விஜய் என்ன பண்ணுறாரு, டேய் ஊசியே இடம் கொடுத்துருச்சு, பூந்து விளையாடுறா அப்படின்னு இருக்க கட்டிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அப்படியே உச்சந்தலையிலேருந்து அப்படி நச்சு நச்சுன்னு முத்தம் கொடுக்க நம்ம காவேரி அப்படியே கிறங்கி போகிறாங்க. அடடடடா அப்படின்னு அந்த விஜயை நினச்சி நினச்சி ரசிக்கிறாங்க. கடிச்சு திங்கணுங்க அவங்கள அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. மாமாவோட அழகுல மயங்கிட்டீங்க அப்படித்தானே? என்ன விஜய், நான் மயங்கி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சே, இப்போ புதுசாக மயங்கின மாதிரி பேசுகிறீங்க. ஐயோ நான் நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். என்ன நம்பிட்டேன்னா, இல்லைம்மா நீ சொன்னது சரிதான், நீ தான் என்னை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே மயங்கிட்டேன்னு தானே சொன்னேன். ஆமாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களை நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆஹா நடிக்கிறது தெரிஞ்சு போச்சா? இல்லையே, உனக்கு என் மேலே கோவம் தானே வந்துச்சு, எப்படி மயங்கிட்டேன்னு சொல்கிற? ஐயோ அப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இவரை மயங்கலையோ, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. இல்லைங்க, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் மயங்கியிருப்பேன், அப்புறம் போக போக தான் உங்கள் மேலே எனக்கு காதல் வந்துடுச்சு அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் இருக்க கட்டிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பழசெல்லாம் சும்மா சும்மா பேசக்கூடாது தெரியுமா, அப்புறம் எனக்கு ஏதாவது ஆயிரும், நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது சரியா? நான் உங்கள் பொண்டாட்டி, நீங்கள் என் புருஷன், ஓகே? பழசை கேட்டால் மவளே ஒன்றும் தெரியாதுங்கிறக்காண்டி அப்படியே மழுப்புறேன். பரவாயில்ல பரவாயில்ல, என்னை இவ்வளோவுக்கு நேசிக்கிறிய, பழைய காவேரியை விட இன்னும் அதிகமாக நீ நேசிக்கிறேன்னு தெரிஞ்சிடுச்சு காவேரி அப்படின்னு கட்டிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் சாரதாவுக்கு. அதை விட நம்ம பிள்ளைக்கு எல்லா நினைவு வந்துருச்சு இந்த வீட்டுக்கு வந்தோடனே அப்படின்னு பார்த்தா தடபுடலாம் விருந்து வைக்குதுங்க. ஆனால் இந்த விஷயத்தை விஜய் வந்து தனக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் தெரிய வேணான்ட்டு. ஆனால் அப்பப்போ அவளுக்கு நம்ம தான் ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னு கைடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி பண்ண நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட், இப்பொழுது இன்று இவங்களுக்கு திருமண நாளென்று நடைபெறுமே, அது நடக்க இருப்பதால் இந்த வீட்டை விட்டு, இந்த இல்லத்தை விட்டு கிளம்பும் போது எனக்கு சிரிப்பு வருகிறது. மினி காவேரிக்கு மினி விஜய் அவரோடு ஆரம்பித்து போவார்கள் என்று நம்புவோமா? அதாவது புரியுதா இல்லையா? மினினா குட்டி, குட்டி விஜய் உருவாகலாம், கருவாகலாம். இங்கேருந்து உருவாகி கருவாகி கிளம்பி போனாங்கன்னா பார்க்க நல்லா தானங்க இருக்கும். சொல்லுங்கள், யாராருக்கெல்லாம் மினி விஜய் வரணும், உருவாகணும்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிழை இருந்தால் பொறுத்துக்கங்க, மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ என் அன்பான இனிய உறவுகளே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.